ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதி சமையல். இன்றைக்கி ஆப்பிள் ஜாம் செய்ய போகிறேன். அதுக்கு இந்த 3 ஆப்பிள் எடுத்துருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரை பேன்லேயோ இல்லை அடிகனமான ஒரு பாத்திரத்தையோ ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஆப்பிள் எல்லாம் சேர்த்துக்கோங்க. அதில் சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு 3 ஆப்பிளுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. சுகரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுகர் கொஞ்சம் மெல்ட் ஆகிருக்கும். திருப்பியும் கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா சுகர் நல்லா இந்த மாதிரி சிரப்பாக வந்துருக்கும். சுகர் சிரப்பு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஆப்பிள் அதிலேயே வெந்துடும். சுகர் சிரப்லேயே ஒரு 15 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெந்து போயிருக்கும் ஆப்பிள். நல்லா மசிச்சு விட்ருங்க. நல்லா மசிச்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. திருப்பியும் அந்த சுகர் சிரப்லேயே நல்லா வேகணும் ஆப்பிள். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஆப்பிள் நல்லா வெந்து போயிடும். இந்த கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறம் இது வேறு எந்த ப்ரிசர்வேட்டிவும் சேர்க்கவே வேண்டாம். நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க போதும். அது மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஆப்பிள் ஜாம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.